வருஷ கடைசி வந்துடுச்சுனாலே நம்ம பாட்காஸ்டோட ஃபீட்பேக் நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம்ல. அப்படி நம்ம பிளேலிஸ்ட் பேஜ்ல ஒரு ஃபீட்பேக் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க வீட்டு குட்டி பசங்கள்லாம் அடுத்த வருஷம் என்னென்ன கதைகள் எதிர்பார்க்கறாங்கன்னு அவங்க பேரோட அதுல தெரிவிங்க. சரியா? இப்போ இந்த கதையை கேட்கலாம். தன்னம்பிக்கை கதைகள். தவளையின் வெற்றி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில் முன்னாடி சின்ன சின்னதா நிறைய தவளைகள் கூடுச்சு. இந்த தவளைகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பந்தயம் ஒன்னு ஏற்பாடு பண்ணி இருந்துச்சு. அதாவது மீனாட்சி அம்மன் கோவிலோட கிழக்கு கோபுரத்து மேல ஏறி அதோட உச்சியை அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த பந்தயத்தோட இலக்கு. இந்த பந்தயத்தை பார்க்கறதுக்காகவும் அந்த போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் அந்த கோபுரத்தை சுத்தி பெரிய கூட்டமே கூடிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த போட்டியும் ஆரம்பிச்சிடுச்சு. உண்மையிலேயே அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தங்களுக்கு கூட இந்த சின்ன தவளைகளால அவ்வளவு உயரமான இந்த கோபுரத்தோட உச்சிய அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை. அந்த கூட்டத்துல இருந்தவங்களோ, இந்த கோபுரத்து மேல இந்த தவளைகள் எல்லாம் எப்படி ஏறும்? வழி ரொம்ப கடினமாச்சே. இந்த குட்டியூண்டு தவளையால அந்த உச்சியை அடைய முடியுமா அப்படின்னு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சின்ன தவளைகளுக்கெல்லாம் இதுல வெற்றி பெறறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது. இந்த கோபுரம் எவ்வளவு உயரம் அப்படின்னு அங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பார்வையாளர்களோட இந்த மாதிரியான பேச்சை கேட்ட இந்த சின்ன சின்ன தவளைகள் எல்லாம் ஒன்னு பின்னாடி ஒன்னா கோபுரத்து மேல ஏற முடியாம அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சுதுங்க. ஒரு ஜான் ஏறினா ஒரு முழம் சறுக்கிச்சு. ஆனா தொடர்ந்து உற்சாகத்தோட இருந்த ஒரு சில தவளைகள் மட்டும் மேலும் மேலும் அதிகமான உயரத்தை ஏறிட்டே இருந்துச்சுங்க. ஆனா அங்க கூடியிருந்த கூட்டமோ தொடர்ந்து, இது ரொம்பவும் கஷ்டமான விஷயமாச்சே, உங்கள ஒருத்தர் கூட உச்சியை அடையவே போறதில்ல பாருங்க அப்படின்னு ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பேச்ச கேட்ட உற்சாகமா இருந்த அந்த சின்ன தவளைகள்ல ஒரு சிலதுங்க சீக்கிரமாவே சோர்வடைஞ்சு தங்களோட முயற்சியையும் கைவிட்டு மெதுவா கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஒரே ஒரு தவளைய தவிர மத்த எல்லா தவளைகளும் தங்களோட முயற்சிய கைவிட்டுடுச்சுங்க. ஆனா அந்த ஒரு தவளை மட்டும் தொடர்ந்து மேல 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 ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அது தன்னோட முயற்சியில கொஞ்சம் கூட மனம் தளரவே இல்லை. அந்த ஒரு தவளை மட்டும் ரொம்ப நேரம் கடுமையான முயற்சி பண்ணி ரொம்ப பிரயத்தனப்பட்டு கடைசியா அந்த கோபுரத்தோட உச்சியை அடைஞ்சுது. ஆனா இத்தனை நேரத்துக்கு கீழே வந்த இந்த மிச்ச எல்லா தவளைகளும் மேல இருந்த அந்த ஒரு தவளையவே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. இது ஒன்னால மட்டும் எப்படி இந்த கோபுரத்தோட உச்சியை அடைய முடிஞ்சுது அப்படின்னு இதுங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தேகமா இருந்தது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஆவலா இருந்துச்சுங்க. போட்டியில வெற்றி பெற்ற இந்த தவளை கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வந்தது. அப்போ இந்த போட்டியில கலந்துட்ட தவளைகள்ல ஒண்ணு ஜெயிச்ச இந்த தவளை கிட்ட, உனக்கு மட்டும் கோபுரத்தோட உச்சியை அடையறதுக்கான பலம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா இந்த வெற்றி பெற்ற தவளையோ எந்த பதிலும் சொல்லல, அமைதியா இருந்தது. அதுங்களை பார்த்து புன்னகை செஞ்சுட்டு தன்னோட வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. அப்புறமா தான் அங்க இருந்த மத்த எல்லா தவளைகளுக்கும் புரிஞ்சுது. அதாவது வெற்றி பெற்ற இந்த தவளைக்கு காது கேட்காது அப்படிங்கிற விஷயம் அப்புறமா தான் இதுங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளும் இந்த வெற்றி பெற்ற தவளை போல நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சோம்னாலோ இல்ல நம்ம என்னவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி நம்மளோட முயற்சிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்மளோட காதுல போட்டுக்கவே கூடாது. நம்ம அடைய வேண்டிய இலக்கை நோக்கி நம்மளோட தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் எப்பையும் விடாம தொடர்ந்து நம்ம உழைச்சிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சோம்னா நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ
அதை நிச்சயமா சாதிப்போம். சரியா? அவ்வளோதான். முல்லா நஸ்ருதீன் கதைகள். அலட்சியத்துக்கான பரிசு. முல்லா அவர்கள் ஒரு சமயம் வேலை காரணமாக வெளியூர் ஒண்ணுக்கு போயிருந்தாரு. அப்படி அந்த ஊர்ல போயிருந்த போது தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு பொது விடுதியில தங்கி இருந்தாரு. அங்க தங்கியிருந்த சமயம் அங்க எல்லாரும் குளிக்கிறதுக்காக பொதுவான குளியல் அறை ஒன்னும் இருந்துச்சு. முல்லாவோ அன்னைக்கு மறுநாள் நல்லா தூங்கி எழுந்திருச்சதும் குளிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போனாரு. மொதல் நாள் நிறைய பாலைவன ஊர்கள் வழியாக முல்லா பயணம் செஞ்சதால அவருடைய ஆடைகள் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. இப்படி முல்லா அழுக்கு ஆடை அணிஞ்சிருந்ததால அங்க இருந்த வேலைக்காரர்கள் முல்லாவை சரியாவே கவனிக்கல. ரொம்ப அலட்சியமாக நடத்தினாங்க அவரை. இந்த பாருங்க, சீக்கிரமா குளிச்சுட்டு வெளியே வரணும், சரியா அப்படின்னு முல்லா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அவரை ரொம்ப அவசரப்படுத்தினாங்க. ஆனா அப்படி குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வந்த முல்லாவோ அங்க வேலை செஞ்ச வேலைக்காரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு ஒரு தங்க காசை அன்பளிப்பாக கொடுத்தாரு. அத பார்த்த அங்க வேலை செய்யறவங்களோ அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க. ஐயோ, இவர் பெரிய செல்வந்தர் போல இருக்கே, இது நமக்கு முன்னாடியே தெரியாம போச்சே. ஆஹா, இவரை நம்ம இன்னும் நல்லா கவனிச்சு உபசாரம் பண்ணிருந்தோம்னா இன்னும் கூட நிறைய தங்க காசுகள் கொடுத்திருப்பார் போல இருக்கே அப்படின்னு நினைச்சாங்க. சரி, இதுவாவது நமக்கு கிடைச்சிச்சே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமும் பட்டுக்கிட்டாங்க. ஆனா இது நடந்த அடுத்த நாளே தன்னோட ஊருக்கு திரும்பி போகணும் அப்படின்னு முல்லா தயாரானாரு. அப்படி ஊருக்கு போற அன்னைக்கு காலையில திரும்பவும் குளிக்கணும் தானே, அதனால இதே குளியல் அறைக்கு அவர் குளிக்கிறதுக்காக போனாரு. அப்போ அங்க வேலை செஞ்சவங்களோ முல்லாவை உடனே அடையாளம் கண்டாங்க. அப்போ அங்க வேலை பார்த்தவங்களோ ஆள் ஆளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு முல்லாவுக்கு ராஜ உபசாரம் பண்ணாங்க. அவர் உடம்புல தேய்ச்சிக்கிறதுக்கு நறுமண பொடிகள் கொடுத்தாங்க, வாசனை பன்னீரும் கொடுத்தாங்க. அவங்க முல்லாவை சூழ்ந்துகிட்டு அவருடைய உடம்புல அழுக்கு போக தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறதுக்காக கையில பீர்க்கங்கா கூட எல்லாம் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம அவர் கொண்டு வந்த துண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னும் உயர்தரமான ஒரு துவாலைய கூட அவருடைய உடம்ப துவட்டிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. அது மட்டுமா, இப்படி குளிச்சு தொடச்சதுக்கு அப்புறம் அவர் உடம்புல போட்டுக்கிறதுக்காக புதுசா இன்னும் வாசன திரவியங்கள் கூட பூசி விட்டாங்க. இதையெல்லாம் பண்ணிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட மூஞ்சிய பாத்துக்கிட்டாங்க. ஆஹா, பாத்தியா, அன்னைக்கு வேகமா குளிச்சுட்டு வாயா, என்ன இப்படி அழுக்கு சட்டை போட்டிருக்க அப்படின்னு சொன்னதுக்கே நமக்கு ஆளுக்கு ஒரு தங்க காசு கொடுத்தாரு இவரு. இன்னைக்கு என்னென்னமோ பண்ணிருக்கோம் நமக்கு. ஐயா, ஆளுக்கு ஒரு 10-15 தங்க காசாவது இன்னைக்கு கொடுக்க போறாரு. பாப்போம் பாப்போம், நிறைய கொடுப்பாக அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. ஆனா முல்லாவோ இந்த வாசன திரவியம் எல்லாம் பூசிக்கிட்டு அவருடைய ஆடை அணிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மூட்டைய நல்லா கட்டிக்கிட்டு தன் ஊருக்கு திரும்பி போறதுக்காக அந்த விடுதியை விட்டு வெளியே வந்தாரு. அப்போ அங்க வேலை செஞ்சவங்க எல்லாரும் முல்லா தங்களுக்கு எவ்வளவு தங்க காசுகள் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஆவலா காத்திருந்தாங்க. ஆனா அப்ப முல்லாவோ அவங்க ஆளுக்கும் ஒவ்வொரு செப்பு காசுகள் தான் கொடுத்தாரு. அத வாங்கின அங்க வேலை பார்க்கிற ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சாங்க. ஆஹா, ஐயா முல்லா அவர்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஓடி ஆடி என்னென்னமோலாம் கொண்டு வந்தோமே, தேய்ச்சி குளிக்க நறுமண பொடிகள், துவட்டிக்க புது துண்டு, குளிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கிறதுக்கு வாசன திரவியம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தோமே, இதுக்கு இந்த செப்பு காசு தான் நான் பரிசு அப்படின்னு ரொம்ப சோகமா கேட்டாங்க. இப்படி இவங்க எல்லாரும் சோகமாகவும் பாவமாகவும் அவங்களுடைய முகத்தை வச்சு முல்லா கிட்ட பரிசு பொருள் கேட்டதுக்கு முல்லாவோ அவங்கள பார்த்து, இந்த பாருங்க,
அன்னைக்கு நான் கொடுத்த அந்த தங்க காசு இன்னைக்கு நீங்க எனக்கு செஞ்ச இந்த பணிவிடைக்கான பரிசு. ஆனா இப்போ உங்களுக்கு கொடுத்த செப்பு காசோ அன்னைக்கு நீங்க என்ன அலட்சியப்படுத்தினதுக்கான பரிசு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி போக தயாரானாரு. அவ்வளவுதான். வழிகாட்டிய பறவை. மலேசியா அப்படிங்கிற நாட்டுல குவாலாலம்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல செலங்கோர் அப்படின்னு ஒரு சின்ன ஊரு. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல ராமு அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு போதுமான அளவு செல்வம் இருந்தது. ஆனா அவன் ரொம்ப சோம்பேறி. அந்த ஊர்ல இருக்கவங்கெல்லாம் வேலைக்கு போகும்போது இவன் மட்டும் தூங்கின்னு இருப்பான். ஒரு நாள் சாயந்தர நேரத்துல வெளியே நடந்துட்டு வரலாம் அப்படின்னு ஊரை சுத்த போயிருந்தான் இந்த ராமு. அப்படி சுத்தி வரும்போது ஒரு அழகான பறவை ஒன்ன பார்த்தான். அதோட அழக ரசிச்சுண்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டு இருந்தான். அப்புறம் இந்த பறவைய நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இது கூட விளையாடலாம் அப்படின்னு நினைச்சு அத தன்னோட வீட்டுக்கும் எடுத்துட்டு போனான். கொஞ்ச நேரத்திலேயே இரவு நேரம் ஆனதால அவனும் சாப்பிட்டுட்டு அந்த பறவைக்கும் சாப்பிடுறதுக்காக உணவு கொடுத்தான். அந்த பறவை அந்த உணவு சாப்பிடுற அழக ரசிச்சுட்டே அவன் அப்படியே தூங்கிட்டான். மறுநாள் பொழுதும் விடிஞ்சது. கண்முழிச்சு பார்த்தவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. அவன் உணவு கொடுத்த அந்த பறவை சுமார் ஒரு 4 அடி உயரம் வளர்ந்திருந்தது. என்னடா இது, நேத்திக்கு ரொம்ப சின்ன பறவையா கொண்டு வந்தோமே, இதுக்கு கொஞ்சோண்டு தானே நம்ம சாதம் போட்டோம், இது என்னது இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு அப்படின்னு ரொம்ப வியந்து போயிட்டான். இந்த மாதிரி அந்த பறவையை பார்த்து வியந்துன்னே தன் மனசுக்குள்ளேயே இவன் பேசிட்டு இருந்தான். உடனே அந்த பறவை இவனை பார்த்து, நீ எடுத்துட்டு வந்த பறவை தான் நான், ஆனா இன்னைக்கு நான் கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டேன், எனக்கு ஒரே பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடு அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அதுக்கு கொஞ்சம் தானியங்களை போட்டான். அந்த பறவையோ அவன் போட்ட தானியங்களை லபக்கு லபக்குன்னு ஒரே வாட்டி சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் பசிக்குது அப்படின்னு சொல்லிச்சு. இந்த ராமுவோ தனக்காக இருந்த உணவையும் அந்த பறவைக்கு கொடுத்தான். அவனுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால வீட்டை விட்டு வெளியே போனான். பகல் நேரம் முழுக்க வெளியில இருந்துட்டு ராத்திரி வீட்டுக்கு திரும்பி வந்தான். திரும்பி வந்து பார்த்தா அந்த பறவை இன்னும் பெருசா வளர்ந்துருந்தது. வீடு முழுவதும் அந்த பறவையே அடைச்சிருச்சு. இவனால வீட்டுக்குள்ளேயே போக முடியல. என்னடா இது இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அப்படின்னு ராமுவுக்கு பயமும் ஆச்சரியமும் ஏற்பட்டது. என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு வெளியே வந்து திண்ணையில உக்காந்துட்டு இருந்தான். குளிர் வேற ஆரம்பிச்சிடுச்சு. ராத்திரியும் ஆயிடுச்சு. வேற வழி இல்லாம அந்த குளிர்லயே நடுங்கினே தூங்கினான். அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் ராமுவுக்கு ஒரே பசியா இருந்தது. அப்போ அந்த வழியா மூட்டைய சுமந்துண்டு ஒரு வண்டி சுபங் ஜெயா அப்படிங்கிற ஊரை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அதுல இருந்த ஒரு வயதான முதியவர் கீழே இறங்கி இந்த ராமுவை பார்த்து, தம்பி, இந்த வண்டியில இருக்கிற மூட்டைய கொஞ்சம் இறக்கி தரையா, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இந்த ராமுவோ, எனக்கு பணத்துக்கு பதிலா சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவரோ, தாராளமா வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு. பசியோட இருந்த இந்த ராமுவுக்கு அவர் வாங்கி கொடுத்த உணவு அமிர்தம் மாதிரி இருந்தது. நல்லா வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு போனான். அப்படி போகும்போது இந்த பறவைய எப்படியாவது நம்ம வீட்டில இருந்து அனுப்பணுமே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு போனான். அங்க போய் பார்த்தா அந்த பறவை கொஞ்சம் சின்னதா இருந்தது. என்னடா இது, பறவை கொஞ்சம் சின்னதா இருக்கே அப்படின்னு அந்த பறவைய பார்த்து தன்னோட மனசுலயே நினைச்சிட்டு இருந்தான். உடனே அந்த பறவை அவனை பார்த்து, உன்னோட சோம்பேறித்தனமும் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு தானே, அதனாலதான் அப்படின்னு சொல்லிச்சு.
இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் அவன் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு கூலி வேலைக்கு போனான். கிடைச்ச கூலியில வயிறார சாப்பிட்டான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பறவைக்கும் உணவு வாங்கிண்டான். இப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமேல் உழைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற தீர்மானத்தோட தன்னோட வீட்டுக்கு போனான். அங்க போய் பார்த்தா அந்த பறவை அவன் முதல்ல எப்படி எடுத்துட்டு வந்தானோ அதே போல சின்னதா இருந்தது. இத பார்த்த அவன் ரொம்ப சந்தோஷத்தோட எப்படி இவ்வளோ சின்னதான அப்படின்னு அந்த பறவையை பார்த்து கேட்டான். அதுக்கு அந்த பறவையோ, உன்னோட சோம்பேறித்தனத்தை மாத்துறதுக்கு தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன், நான் வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லுச்சு. நீ முன்னாடி இருந்தது போலவே ஆனது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்ன ராமு, இந்த உணவை சாப்பிடு அப்படின்னு அதுக்கு அவன் வாங்கிட்டு வந்த உணவை கொடுத்தான். ஆனா அந்த பறவையோ, நீ என் மேல வச்சிருக்க இந்த அன்புக்கு நன்றி, எனக்கு இந்த உணவு வேண்டாம், உன்னோட சோம்பல் நீங்கிச்சு தானே, அதுதான் எனக்கு ரொம்ப நிம்மதி, என்னோட உணவை நானே தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பறவை வானத்துல ஒரு புள்ளியா மறையிற வரைக்கும் அதையே பார்த்துட்டு இருந்த ராமுவுக்கு அழுகையே வந்துடுச்சு. இந்த உலகத்துக்கு ஞானத்தை ஊட்டுறதுக்காக வந்த பறவை போல இருக்கு இது அப்படின்னு நினைச்சிட்டே தன் கண்கள்ல இருந்து வந்த கண்ணீரை தொடச்சு விட்டுனான் ராமு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எப்பவும் உழைச்சு சாப்பிட்டாதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலைச்சு இருக்கும். சரியா? அவ்வளோதான். தன்னம்பிக்கை கதைகள். நல்ல எண்ணங்கள். திருநெல்வேலியில ராமையா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. இவரோ ஒரு வெற்றிகரமான பலசரக்கு வியாபாரி, அதாவது மளிகை கடை வியாபாரி. இவரோ ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் அலங்கரிக்கப்பட்டுள்ள அவரோட கடையில நல்லபடியா வியாபாரம் பண்ணிட்டு வந்தாரு. அவரோட கடையிலயோ நல்லா ஓஹோன்னு வியாபாரம் நடக்கும். அந்த பகுதியில வசிக்கிற மக்கள் எல்லாம் இவரோட கடைக்கு தான் அவங்களோட அன்றாட தேவைக்காக பொருட்கள் வாங்க வருவாங்க. இப்படி இந்த மக்கள் எல்லாம் அங்க வரத பார்த்து இந்த ராமையாவோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாரு. இப்படியே நல்லபடியா போயிட்டு இருந்த சமயத்துல ஒரு நாள் அந்த கடைக்கு எதிர்த்த பக்கம் புத்தம் புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டு திடீர்னு முளைச்சுது. நவீன வசதிகளோட இந்த சூப்பர் மார்க்கெட் அமைஞ்சதும் அதை பார்த்த இந்த பலசரக்கு வியாபாரியான ராமையாவோ அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆஹா, இது என்னடா இது, இத்தனை வருஷமா நம்ம நல்லபடியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு வரோம், இப்போ திடீர்னு நம்ம கடைக்கு எழுத்தாப்புலேயே இந்த சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கே, இதனால நம்ம கடையோட வியாபாரம் படுத்துடுமோ அப்படின்னு இவர் ரொம்ப கலங்கி போயிட்டாரு. இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சாரு. அப்புறமா சரி, நம்மளோட குரு கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு அந்த ஊர்ல இருந்த நெல்லையப்பர் கோவில்ல இவருக்கு குரு ஒருத்தர் இருந்தாரு. அங்க போய் அவர்கிட்ட தன்னோட இந்த வருத்தங்களை எல்லாம் தெரிவிச்சாரு. ஐயா, எங்க குடும்பம் கடந்த 100 வருஷத்துக்கும் மேலாக நம்ம திருநெல்வேலியில இந்த பலசரக்கு கடையை நடத்திக்கிட்டு வரோம். ஆனா இப்போ அதுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டால ஆபத்து வந்துடுச்சு. எங்க கடையை மூடிட்டா என் குடும்பமே பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்த மளிகை கடை வியாபாரத்தை தவிர எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாதுங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சாரு. இதையெல்லாம் கேட்ட இந்த ராமையாவோட குருவோ ரொம்ப பொறுமையாக அவனை பார்த்து, இந்த பாரு ராமையா, அந்த சூப்பர் மார்க்கெட் முதலாளிய பார்த்து நீ பயந்தா உனக்கு அவர் மேல வெறுப்பு தான் ஏற்படும். அந்த வெறுப்போ உன்னோட அழிவுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வழிவகுத்துடும் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டு ரொம்ப குழம்பி போன இந்த ராமையாவோ, குருவே, அப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த குருவோ, இந்த பாரு, தினந்தோறும் காலங்கார்த்தால எழுந்து உன் கடைக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு கடவுளை வணங்கு.
கடவுளே, என் கடையில நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும், நிறைய செல்வம் குவியணும் அப்படின்னு நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணு. அப்புறமா அப்படியே திரும்பி நின்னு அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கிற திசைய பார்த்து, கடவுளே, அந்த கடைக்காரரும் நல்லா இருக்கணும், அந்த கடையிலையும் நல்லபடியா வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யி அப்படின்னு இவனுக்கு ஆலோசனை சொன்னாரு. இத கேட்டதும் ராமையா அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. குருவே, எனக்கு போட்டியா வந்திருக்கிற இந்த புது கடைக்காக நான் ஏன் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கோவத்தோட கேட்டாரு. அதுக்கு இந்த குருவோ, இந்த பாரு ராமையா, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சு நீ பிரார்த்தனை செஞ்சன்னா உனக்கும் நல்லது நடக்கும். ஆனா அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு கேடு வரணும் அப்படின்னு நீ சாபம் விட்டன்னா அந்த கேடு உனக்கே திரும்பி வரும் அப்படின்னு இந்த குரு ரொம்ப அமைதியாக சொன்னாரு. இப்படி இந்த குரு வழங்கின ஆலோசனையை கேட்டுட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போன ராமையாவோ 1 வருஷத்துக்கு அப்புறமாக இந்த குருவை திரும்பி வந்து சந்திச்சாரு. அப்ப அவர்கிட்ட, குருவே, நீங்க சொன்னது போலவே நான் நடந்துகிட்டேன், இன்னைக்கு என் கடைய மூடுற நிலைமையே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இந்த ராமையாவோ தன்னோட குரு சொன்னது போலதான் 1 வருஷமா நடந்துகிட்டாரு. இருந்தாலும் அவரோட கடைய ஏன் மூடினாரு? இந்த கதை நமக்கு உணர்த்துற கருத்து என்ன, அதையும் கேட்போமா? இப்போ இந்த ராமையா தான் தன் கடைக்கு எழுத்தாப்புல இருந்த அந்த சூப்பர் மார்க்கெட்டோட முதலாளி. அதனால அவர் தன்னோட பழைய கடைய மூடிட்டாரு. இந்த கதை என்ன கருத்தை உணர்த்துது? அதாவது, இந்த உலகத்துல நம்ம யாருமே தனியாக வாழல. இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு அம்சமும் ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சு நல்லா நெய்யப்பட்டிருக்கு. இது ஒவ்வொன்னும் அறிவியல் உண்மைகள். அதாவது, நம்மளோட எண்ணங்களுக்கு இந்த அண்ட வெளியையும் தாண்டி போகிற திறன் உண்டு. நம்ம உணர்ற அனுபவங்கள், நம்ம அளிக்கும் உபசரிப்புகள், இது எல்லாம் இந்த பிரபஞ்சம் நெடுக ஊடுருவி பாயும். ஒருத்தரை பத்தின நல்ல எண்ணங்கள் அவங்கள தெரியாமையே அடுத்தவங்களை சென்றடையும். அதாவது, சில சமயம் நம்ம வெளியே போகும்போது அப்பதான் ஒருத்தரை தடவை பார்ப்போம். ஆனாலும் நம்மளையே அறியாம அவங்கள பார்த்து நம்ம புன்னகைப்போம். அதே போல நம்மளையும் பார்த்து அடுத்தவங்க புன்னகைப்பாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்லைன்னா தலைய மட்டும் ஆட்டி ஒரு புன்னகை செஞ்சுட்டு போவாங்க தானே. அதெல்லாம் தான் இந்த விஷயம். அப்படி ஒருத்தரை பத்தின நல்ல எண்ணங்கள் அவங்களையே அறியாம அடுத்தவங்களை சென்றடையும். நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு விதத்துல அடுத்தவங்களோட எண்ணங்களை உணர்றோம். அது நல்லதோ இல்ல தீயதோ எதுவா இருந்தாலும் சரி, நம்ம உணர்ந்தாலும் உணரலைன்னாலும் இந்த தவிர்க்க முடியாத செயல்பாடு நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியாக நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். தன் குரு கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த ராமையாவோ அந்த சூப்பர் மார்க்கெட் முதலாளிய வெறுக்க ஒன்னும் இல்ல. மாறாக தினந்தோறும் அவரை வாழ்த்தி அவருக்காக வேண்டிக்கிட்டு வந்தாரு. இதனால ஒரு கட்டத்துல அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாகவே ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா சீக்கிரமாவே இந்த ராமையா அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஒரு பங்குதாரராகவும் ஆனாரு. ராமையாவோட குடும்பத்துக்கு பல வருஷமாக இந்த மளிகை கடை நடத்திட்டு வர அனுபவம் இருக்கு. அப்படிங்கறதால இந்த சூப்பர் மார்க்கெட்டையும் நல்லா திறன்பட அவரால நடத்த முடிஞ்சிச்சு. இத பார்த்த அந்த முதலாளியோ சூப்பர் மார்க்கெட்டோட எல்லா உரிமைகளையும் இந்த ராமையாக்கே கொடுத்துட்டு அவரு மகிழ்ச்சியோட தன்னோட சொந்த ஊருக்கே போயிட்டாரு. இப்படி இந்த ராமையா தன் குரு சொன்னது போல கடவுள்கிட்ட நல்ல எண்ணங்களை செலுத்தி தனக்காகவும் அடுத்தவங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டதால தான் தன்னுடைய பயத்திலிருந்து வெளிவந்து நல்ல ஒரு நிலைமைய அடைஞ்சாரு. இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுளை வேண்டும் போது நமக்காக மட்டும் வேண்டிக்காம நம்ம அப்பா அம்மாக்காகவும் கூட பிறந்தவங்களுக்காகவும் நம்ம உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு எல்லாருக்காகவும் வேண்டிக்கணும். சரியா? அவ்வளோதான்.
முல்லாவின் கதைகள். நாத்திகன் பட்ட அவஸ்தை. முல்லா வசிச்சுண்டு வந்த ஊர்ல ஒரு நாத்திகனும் வசிச்சுண்டு வந்தானா. கொஞ்சம் கூட தெய்வ நம்பிக்கையே இல்லாதவனா அவன். தெய்வ நம்பிக்கை கொண்ட முல்லா போன்ற நபர்களை எப்ப பார்த்தாலும் கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருப்பானா. ஒரு நாள் சந்தை திடல்ல அந்த நாத்திகன் நின்று இருந்தானா. அந்த பக்கமா அப்போ முல்லா நடந்து வந்துட்டு இருந்தாராம். அங்க திரளா கூடியிருந்த மக்களுக்கு மத்தியில முல்லாவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு அவன் நினைச்சானா. முல்லா பக்கத்துல வந்ததும், முல்லா அவர்களே, இந்த உலகத்திலேயே நீங்க தான் முற்றும் துறந்த துறவி அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்களே, அப்படி நீங்க எதை துறந்து ஞானியானீங்க அப்படின்னு அந்த நாத்திகன் கேலியா கேட்டானா. எந்த முட்டாள் அந்த மாதிரி சொன்னா? என்னை விட மிகவும் மகத்துவம் வாய்ந்த துறவி ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு சொன்னாராம் முல்லா. அந்த நாத்திகனுக்கு மட்டும் இல்லாம அங்க நடமாடின்னு இருந்த மக்களுக்கும் முல்லா சொன்ன தகவல் ஆச்சரியத்தை விளைவித்ததான். முல்லாவை விடவும் மேலான துறவி ஒருத்தர் இந்த ஊர்ல யார் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்களாம். அவங்களுக்கு புரியவே இல்லையா. நாத்திகனும் அந்த தகவலை கேட்டு வியப்படைஞ்சானா. முல்லா, இந்த ஊர்ல இருக்கிற அந்த மகத்துவம் வாய்ந்த துறவி யார் அப்படின்னு கேட்டானா. அந்த துறவி நீங்க தான் அப்படின்னு முல்லா சொன்னதை கேட்ட நாத்திகன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டானா. என்னது, நானா அந்த துறவி? எப்படி அப்படின்னு கேட்டானா. என்னை போன்ற சாதாரண துறவிகள் கேவலம் இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களை தான் துறக்கிறது வழக்கம். ஆனா நீங்களோ கடவுளையே திறந்துட்ட பெரிய துறவியாச்சே, உங்களை மிஞ்சக்கூடிய துறவி இந்த உலகத்துல ஏது அப்படின்னு முல்லா பதிலளிச்சாராம். அங்க சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாம் அந்த நாத்திகனை பார்த்து ஏளனமா சிரிக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த நாத்திகனும் தலை குனிஞ்சபடி அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிட்டானா. அவ்வளோதான். மந்திர புல்லாங்குழல். ஆனைக்குடி அப்படிங்கிற ஊர்ல அழகேசன் அப்படிங்கிற ஒரு ஏழை இளைஞன் இருந்தானா. அவன் தன்னோட பக்கத்து ஊர்ல ஜம்பு அப்படிங்கிற ஜமீன்தார் கிட்ட வேலை பார்த்துட்டு வந்தானா. ரொம்ப கடுமையா உழைச்சாலும் ஜமீன்தார் ஒண்ணுமே கொடுக்க மாட்டாராம். சாப்பாடு மட்டும்தான் போடுவாராம். இருந்தாலும் தனக்கு வேலை கொடுத்த ஜமீன்தாருக்கு ரொம்பவும் உண்மையா உழைப்பானா. ஜமீன்தார் எப்பயாவது கொடுக்கிற பொருட்களை தன்னோட தாயாருக்கு ஊருக்கு அனுப்பி வைப்பானா. 2 வருஷமா தொடர்ந்து வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட தாயாரை பார்க்க ஊருக்கு போகணும் அப்படின்னு ஜமீன்தார் கிட்ட சொன்னானா. ஜமீன்தாருக்கு அவனை விடுறதுக்கு மனசே இல்லையா. இருந்தாலும் சரி போயிட்டு வா, இந்தா நீ 2 வருஷமா வேலை பார்த்ததுக்கு உனக்கு கூலி அப்படின்னு சொல்லி வெறும் 5 செப்பு காசுகளை மட்டும் கொடுத்தாராம். அவனும் மனசு கோணாம தாயாரை பார்க்க போற மகிழ்ச்சியில சந்தோஷமா அதை வாங்கிட்டு முதலாளிக்கு நன்றி சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பினானா. அதே நேரம் அந்த ஊர்ல ஒரு பெரிய திருடன் இருந்தானா. இந்த ஜம்பு ஜமீன்தாரோட வீட்டை ரொம்ப நாள் நோட்டம் விட்டுட்டு இருந்தானா. அழகேசன் இருந்த வரைக்கும் அவனால திருடவே முடியலையா. அழகேசன் ஊருக்கு கிளம்புறதையும் அவன் ஜமீன்தார்கிட்டேருந்து சம்பளம் வாங்கினதையும் ஒளிஞ்சிருந்து பார்த்தானா. கண்டிப்பா இந்த அழகேசன் நிறைய தங்கம் கொண்டு போவான் ஊருக்கு அப்படின்னு நினைச்சானா அந்த திருடன். அதுக்கு முன்னாடி ஜமீன்தார் வெளியே கிளம்புற நேரமா பார்த்து அவரோட வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம மெதுவா நுழைஞ்சானா. அங்க பாதுகாப்பா வச்சிருந்த தங்க காசு, நகைகள் மற்றும் மற்ற ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையடிச்சுண்டு ஒரு பெரிய மூட்டை கட்டினானா. பேராசை யாரை விட்டுது? இது பத்தாதுன்னு நினைச்சு அழகேசன் கையில இருக்கிற அந்த பொருட்களையும் எப்படியாவது பிடுங்கிடணும் அப்படின்னு திட்டம் போட்டானா. எப்படியும் அழகேசன் காட்டு வழியால தான் ஊருக்கு போவான். அதனால அவனை அங்கேயே எப்படியாவது மடக்கி அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடிடலாம் அப்படின்னு நினைச்சானா. குறுக்கு பாதையில ஓடி காட்டுல ஒளிஞ்சுட்டானா. அழகேசன் காட்டு வழியால தன்னோட ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தானா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஆள் திடீர்னு கீழே விழுந்து கிடந்தாராம். அவரை ஓடி போய் தூக்கி அவருக்கு குடிக்கிறதுக்காக தண்ணி கொடுத்தானா. கொஞ்ச நேரத்துல அந்த நபர் கண்முழிச்சு பார்த்தாராம். அவரோட தோற்றம் பார்க்கவே வேடிக்கையா இருந்ததா. நீண்ட வெண்ணிற தாடியா. அவரோட தலைவுல
கூம்பு வடிவில் ஒரு தொப்பியும் போட்டிருந்தாராம். அவரை பார்த்து அழகேசன், ஐயா பெரியவரே, என்னாச்சு, ஏன் மயங்கி கிடக்குறீங்க அப்படின்னு கேட்டானா. தம்பி, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் பசியாலையும் பட்டினியாலையும் வாடுறேன். எனக்கு உன்னால முடிஞ்ச உதவி செய்யறியா அப்படின்னு கேட்டாராம். ஐயா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வருமானம் இதோ இருக்குது. இதுல 2 செப்பு காசு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னானா. தம்பி, உன்னோட இரக்க குணம் என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைய வைக்குது. இதுக்கு கைமாறாக நான் உனக்கு உதவ இருக்கேன். எனக்கு சில மந்திர சக்திகள் இருக்கு. அதை பயன்படுத்த அடுத்தவங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல குறியா இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் தரேன் அப்படின்னு சொன்னாராம். அழகேசனுக்கு ஆச்சரியமா, நம்பவே முடியலையா. என்னடா இது, நம்ம இவருக்கு உதவி பண்ண அவரு நமக்கு உதவுறாராமே, அதுவும் மந்திர சக்தியாமே, புரியவே இல்லையா இது அப்படின்னு திகைச்சு உக்காந்துருந்தானா. தம்பி, நீ எதுவும் சந்தேகப்பட வேண்டாம். உனக்கு உதவி செய்யணும்னு நான் இருக்கேன். என்ன வேணுமோ கேள் அப்படின்னு அவர் திருப்பியும் சொன்னாராம். ஐயா, எனக்கு இசையில ரொம்ப ஆர்வம். நான் ஊதினா இனிமையான இசை வரக்கூடிய ஒரு புல்லாங்குழல் கொடுங்க. நான் இசைக்கும் புல்லாங்குழலை கேட்குறவங்களும் மெய் மருந்து போகிற அளவுக்கு அது இருக்கணும் அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த நபர் தன்னோட கண்களை மூடி ஏதோ மந்திரம் சொல்ல கையில அழகான புல்லாங்குழல் ஒன்று வந்துதான். அதை அழகேசன் கிட்ட கொடுத்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வேற ஒரு வழியில கிளம்பி போயிட்டாரான். அழகேசனும் மகிழ்ச்சியோட நடக்க ஆரம்பிச்சானா. கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் முன்னாடி பெரிய கத்தியோட அந்த திருடன் வந்து நின்னானா. டாய் அழகேசா, மரியாதையா உங்க முதலாளி கொடுத்த காசெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டானா. அழகேசனுக்கு ஒரே பயமா, எதுக்கு வீணா இந்த திருடங்கிட்ட போய் சண்டை போட்டு நம்ம உயிரை இழக்கணும் அப்படின்னு நினைச்சானா. தன்னோட பையில இருந்த 3 செப்பு காசுகளையும் கொடுத்தானா. என்னடா 3 செப்பு காசு தான் தர, அவர் மொத்தமா உனக்கு 5 தானே கொடுத்தாரு, தங்கம்லாம் எதுவும் கிடையாதா கஞ்ச பைய, அதான் அவன் வீட்டில் அவ்வளோ தங்கம் இருந்துச்சா, சரி அந்த மிச்சம் 2 செப்பு காசு எங்க, அதையும் கொடு, இல்லைன்னா கொன்னுடுவேன் அப்படின்னு பயமுறுத்தினானா. என்கிட்ட 3 செப்பு காசுகள் தான் இருக்கு, மிச்சம் 2 காசை வழியில ஒரு நபர் கஷ்டப்பட்டாருன்றதுக்காக அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னானா. நான் நம்ப மாட்டேன், நீ தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க, கொடு அப்படின்னு அந்த திருடன் மிரட்டினானா. அழகேசன் என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சானா. திருடங்கிட்டேந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் அந்த புல்லாங்குழல் தான், அதை உபயோகப்படுத்திடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சானா. மீதி 2 காசு இதோ இதுக்குள்ளதான் இருக்கு, இதை ஊதி எடுக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லாங்குழலை இசைக்க ஆரம்பிச்சானா. அதிலிருந்து அருமையான இனிய இசை கிளம்பிச்சான். அத பக்கத்துல இருந்த மரங்கள்ல இருந்து பறவைகளும் மெய் மறந்து கேட்டுதான். அந்த திருடன் சும்மாவா இருக்க முடியும், அவனும் ஆஹா ஓஹோன்னு தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டானா. அழகேசனும் விடாம இசைச்சுட்டு இருந்தானா. திருட அங்க இங்கன்னு ஆட ஆரம்பிச்சு கீழே விழுந்து ஆட ஆரம்பிச்சுட்டானா. கடைசியா அப்படி விழுந்து பெறலும் போது அங்க இருந்த முள் செடியில மாட்டின்ட்டானா. தொடர்ந்து இவன் இசைக்க உடம்பெல்லாம் அடிபட்டு ரத்த கலரி ஆயிடுச்சான். ஐயா ஐயா, தயவு செஞ்சு புல்லாங்குழல் வாசிக்கிறது நிறுத்துங்க, இல்லைன்னா நான் இதுலேயே பயங்கரமா அடிபட்டுருவேன் போல இருக்கு, என்னால வலி தாங்க முடியல, ஆடாமையும் இருக்க முடியல, நான் திருடினதையெல்லாம் உங்கள்கிட்டே கொடுத்துடுறேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டானா. அழகேசனும் அந்த திருடங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனை அங்க பக்கத்திலே ஒரு மரத்துல கட்டி போட்டானா. கட்டி போட்டுட்டு அங்கிருந்து திருப்பியும் ஊரை பார்க்க கிளம்பினானா. அங்க ஊர்ல ஜமீன்தார், ஐயோ எல்லாமே போயிடுச்சே, நான் சம்பாதிச்சது எல்லாம் களவு போயிடுச்சே, நான் தப்பா சம்பாதிச்சதுல இருந்து எல்லாமே காணாம போயிடுச்சே, இனிமே நான் என்ன செய்வேன் அப்படின்னு அழுது புலம்பின்னு இருந்தாராம். அழகேசன் ஜமீன்தார் வீட்டுக்கு வந்தானா. ஐயா, நீங்க அழ வேண்டாம், திருடன் திருடினதையெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அவனை காட்டுல கட்டி வச்சிருக்கேன், உடனே ஊர்காவலர்கள் போய் அவனை பிடிக்க சொல்லுங்க, இதோ உங்களோட நகை பணம் எல்லாம் சரியா இருக்கா பாருங்க அப்படின்னு திருப்பி கொடுத்தானா. ஜமீன்தாருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலையா. இத்தனை நாள்
இவனை கொடுமைப்படுத்தியும் நேர்மையா நடந்துட்டு இருக்கானே அப்படின்னு அழகேசன் மேல அவருக்கு ஒரு பெரிய மரியாதை ஏற்பட்டுதான். தன்னோட தவறுக்காக அழகேசன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனுக்கு அந்த ஊர்லயே ஒரு வீடும் நிறைய நிலங்களும் கொடுத்து உதவி பண்ணாராம். அழகேசனும் தன் தாயாருடனும் அந்த அற்புத புல்லாங்குழலோடையும் மகிழ்ச்சியா வாழ்ந்தானா. அவ்வளோதான். முல்லாவின் கதைகள். செயற்கரிய சாதனை. ஒரு நாள் முல்லா ஒரு காட்டு வழியா வெளியூருக்கு நடந்து போயிட்டு இருந்தாரா. வழியில ஒரு முரடங்கிட்ட அவரு மாட்டின்ட்டாராம். அந்த முரடனுக்கு முல்லாவை பத்தியும் அவருக்கு இருக்கிற புகழ பத்தியும் நல்லா தெரியுமா. அவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்ச அந்த முரடன் தன்னோட கையில ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டானா. முல்லா அவர்களே, உங்களை பெரிய மேதாவின்னும் எவ்வளோ பெரிய ஆபத்து ஏற்பட்டாலும் உங்களோட அறிவாலேயே தப்பி பொழைச்சிப்பீங்க அப்படின்னு பேசிக்கிறாங்களே, அது உண்மைதானா அப்படின்னு கேட்டானா. மக்களுக்கு பொய் பேச தெரியாது தம்பி, அவங்க உண்மையை தான் சொல்றாங்க அப்படின்னாராம் முல்லா. ஓ அப்படியா? அப்படின்னா உங்களோட அறிவு சாதுரியத்தை நிரூபிச்சு காமிங்க பார்க்கலாம். இதோ என் கையில வச்சிருக்க இந்த கத்தியால உங்களோட கழுத்தை வெட்ட போறேன். உங்களால இதுல இருந்து தப்பி பொழைக்க முடியுமா அப்படின்னு கேட்டானா அந்த முரடன். உன்னோட கத்திக்கு தப்பி பொழைக்க முடியும்னு எனக்கு தோணல தம்பி அப்படின்னு சொன்ன முல்லா திடீர்னு வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு மகிழ்ச்சியோட சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரா. என்ன சிரிக்கிறீங்க முல்லா அப்படின்னு கேட்டானா அந்த முரடன். தம்பி, உன்னோட கத்தியால என்னோட கழுத்தை துண்டிக்கிறதுக்கு முன்னாடி அதோ வானத்துல கண்களை பறிக்கிற அழகோட சிறகுகளை விரிச்சுண்டு பறக்கிற அந்த வினோதமான தங்க பறவைய ஆசை தீர பாத்துக்கிற, அதுக்கப்புறமா நீ என் தலையை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாரா முல்லா. என்னது, தங்க பறவையா வானத்துல பறக்குதா? ஐ எங்க அப்படின்னு அந்த முரடன் வியப்போட ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தானா. முல்லா குபீர்னு பாஞ்சு அந்த முரடன் கையில இருந்த கத்திய தட்டி பறிச்சுட்டாரா. அப்படி தட்டி பறிச்சுட்டதுக்கு அப்புறம், நண்பனே, உன்னோட உயிர் இப்போ என் கையில இருக்கு. நான் நினைச்சா உன்னோட தலைய டபால்னு வெட்டி வீழ்த்த முடியும் அப்படின்னு சொன்னாரா முல்லா. முல்லா அவர்களே, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, என்ன தயவு செஞ்சு மன்னிக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த முரடன் சிரம் தாழ்ந்து அவரை வணங்கினானா. தம்பி, கடவுள் சித்தம் இல்லாம எந்த உயிரையும் யாராலையும் அழிச்சிட முடியாது, இத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன முல்லா அந்த கத்திய அந்த முரடன் கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்த வழி நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரா. இன்னொரு கதை கேட்கலாமா? சந்தேக பிராணி. வியாபாரத்தை முன்னிட்டு ஒரு தடவை முல்லா பெரிய நகரம் ஒண்ணுக்கு போயிருந்தாராம். அங்க அவருக்கு துணையா ஒருத்தன் வந்து சேர்ந்தானா. அவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகமா இருந்துதான். அந்த பெரிய நகரத்தை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துதான். சந்து பூந்தெல்லாம் மக்கள் எப்படி நிரம்பி வழியறாங்க, இவ்வளவு கூட்டத்துல மக்கள் எப்படிதான் அவங்க போக வேண்டிய இடத்த அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்க தங்கி இருக்கிற விடுதிய எப்படி கண்டுபிடிப்பாங்க, அவ்வளவு ஏன் மக்கள் தங்களை தாங்களே கூட அடையாளம் கண்டுக்கிறது ரொம்ப சிரமம்தான். இப்படியெல்லாம் அந்த சந்தேக பிராணி தனக்கு தானே பேசின்னு இருந்தானா. அந்த சந்தேகம் நிறைஞ்ச ஆளும் முல்லாவும் அன்னைக்கு ராத்திரி பொழுது கழிக்கிறதுக்காக ஒரு விடுதிக்கு தங்க போனாங்களாம். அந்த விடுதியில பல பேர் தங்கி இருந்தாங்களாம். காலையில நான் கண் முழிச்சுக்கும் போது என்னையே நான் மறந்துட்டா என்ன பண்றது? முல்லா அவர்களே, எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு பரிதாபமா கேட்டானா அந்த சந்தேக பிராணி. முல்லா சிரிச்சுண்டே, நண்பனே, கவலைப்படாத, ஒரு கருப்பு துணிய உன்னோட காலில் நீ கட்டிக்கோ. கார்த்தால தூங்கி எழுந்ததும் உன்னோட காலை பாரு. கருப்பு துணி காலில் இருந்தா நீ தான் அது அப்படிங்கிற அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த சந்தேக பிராணிக்கு இது நல்ல யோசனையா படவே தன்னோட காலில் ஒரு கருப்பு துணியை கட்டிண்டு தூங்க ஆரம்பிச்சிட்டானா. அவனுக்கு பக்கத்திலே படுத்திருந்த முல்லா அவன் நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் அவன் காலில் கட்டியிருந்த அந்த கருப்பு துணியை அவுத்து தன்னோட காலில் கட்டின்ட்டாரான்.
அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் நல்லா தூங்கினாங்களாம். மறுநாள் பொழுது விடிஞ்சுதான். கார்த்தால மூச்சுண்ட உடனே, ஐயோ நான் காணாம போயிட்டேனே, ஐயோ நான் காணாம போயிட்டேனே, என் காலில் இருந்த துணியை காணோமே அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டானா அந்த சந்தேக பிராணி. முல்லாவோட காலை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சான். நான் எங்கேயோ மாட்டின்ட்டேனே, நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டானா. இது என்னது இது, இங்க பயங்கரமான கூச்சலா இருக்கே அப்படின்னு பக்கத்து அறைகள்ல தங்கி இருந்த மற்ற பயணிகள் எல்லாம் அங்க வந்து கூட்டமா கூடிட்டாங்களாம். இங்க என்ன நடக்குது, என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்களாம். நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் முல்லா மற்றவங்களுக்கு விளக்கமா சொன்னாராம். அந்த சந்தேகப்படுற நபரை பார்த்து அந்த விடுதியில தங்கியிருந்த எல்லா பிரயாணிகளும் வாய் விட்டு சிரிச்சாங்களாம். இதுக்கப்புறமா முல்லா அந்த சந்தேக பிராணிக்கு ஏற்பட்டிருந்த சந்தேக பிரமையை அகற்றி அவனுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவா விளக்கினாராம். இன்னொரு கதையும் கேட்கலாமா? ஒரு நல்ல செய்தி. அந்த ஊர்ல ஒரு வழக்கம் உண்டாம். யாராவது ஒரு நல்ல செய்தி ஒன்ன சொன்னா அதுக்காக அவங்களுக்கு பணம் வசூலிச்சு அன்பளிப்பா கொடுப்பாங்களாம். அந்த வழக்கம் ஒரு விதமான மூட நம்பிக்கை அப்படிங்கிறது முல்லாவோட எண்ணமாக இருந்துதான். மூட நம்பிக்கைனா ஒரு விஷயத்த தெளிவான விளக்கம் இல்லாம கண்மூடித்தனமாக கடைபிடிச்சுட்டு வர்றது, அதுக்குதான் மூட நம்பிக்கைன்னு பேர். சரியா? அதனால இந்த வழக்கம் ஒரு விதமான மூட நம்பிக்கை அப்படிங்கிறது முல்லாவோட எண்ணமாக இருந்துதான். இத அந்த மக்களுக்கு எப்படியாவது புரிய வச்சு புத்தி கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாராம் முல்லா. ஒரு நாள் அவர் சந்தை கூடுற இடத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்த ஒரு இடத்துல போய் நின்னுண்டாராம். அன்பார்ந்த பொதுமக்களே, உங்களுக்கு சொல்றதுக்காக அருமையான நல்ல செய்தி ஒண்ணு வச்சிருக்கேன். எனக்கு பரிசு தர்றதுக்காக உடனே பணம் வசூலிங்க அப்படின்னு கூச்சல் போட்டாராம். உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாம், ஆஹா, முல்லா ஒரு செய்தியை சொல்றாருன்னா உண்மையிலேயே அது ஒரு நல்ல செய்தியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்ச எல்லாரும் அவசரமா பணம் வசூலிச்சு ஒரு கணிசமான தொகைய முல்லா கிட்ட கொடுத்தாங்களாம். அந்த அன்பளிப்பு தொகையை வாங்கி அதை எண்ணி பார்த்தாராம் முல்லா. அதுல 105 ரூபாய் இருந்துதான். ஆஹா, நல்ல பெரிய தொகையா இருக்கே அப்படின்னு நினைச்சுண்டு அந்த தொகைய தன்னோட சட்டப்பையில போட்டுண்டாராம். அதுக்கப்புறமா பொதுமக்களை பார்த்து, அன்பார்ந்த பொதுமக்களே, நான் சொல்ல இருக்கிற நல்ல செய்தி இதுதான். இன்னைக்கு இந்த சந்தையில எனக்கு எல்லாருமா சேர்ந்து 105 ரூபாய் வசூலிச்சு கொடுத்துருக்கீங்க. இது உண்மையிலேயே நல்ல செய்தி தானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டாராம். அவருக்கு பணத்தை வசூலிச்சு கொடுத்த மக்கள், அடடா, இது என்னடா இது, முல்லா நம்ம கிட்டேந்து பணத்தை வாங்கி அதே நல்ல செய்தின்னு சொல்லிட்டாரு, நம்மள நல்லா ஏமாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சுண்டு எல்லாரும் மூழ்ச்சுண்டு நின்னாங்களாம். அவ்வளோதான். கஞ்சமகா பிரபு. பட்டினம்பாக்கத்துல ஜம்பு அப்படிங்கிற செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாராம். அவர்கிட்ட ஏராளமான செல்வம் இருந்துதான். இருந்தாலும் சரியான கஞ்சனா. எங்க போனாலும் அவர் 4 குதிரைகள் பூட்டப்பட்ட அழகான வண்டியில உட்கார்ந்து போறதுதான் வழக்கமா. ஒரு தடவை வெளியூர் போயிருந்த அவர் தன்னோட ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாராம். வண்டியோட சக்கரத்துல ஏதோ முறியற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுதான். கோவத்தோட அவர் வண்டியோட்டிய பார்த்து, டை, வண்டியை நிறுத்து, சக்கரத்துக்கு என்னாச்சு பார் அப்படின்னு கத்தினாராம். நடுக்கத்தோட கீழே இறங்கின அந்த வண்டி ஓட்டி சக்கரத்தை பார்த்தானா. ஐயா, சக்கரத்துல இருக்கிற கடையாணி உடஞ்சிடுச்சு, அந்த ஆணியை சரி செஞ்சாதான் வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னானா. முட்டாளே, புறப்படும் போதே இதை பார்த்துருக்க வேண்டாமா? பக்கத்துல இருக்கிற ஊருக்கு வண்டியை இழுத்துண்டு போ, அங்க கொல்லன் கிட்ட காமிச்சு வண்டியை சரி செய், நேரத்தை வீணாக்காத அப்படின்னு வண்டியில இருந்தபடியே கத்தினாராம் அந்த ஜம்பு. குதிரைகளோடவே வண்டிய மெதுவா இழுத்துட்டு போனானா அவன். கொஞ்ச நேரத்துல வண்டி கொல்லனோட உலைக்களத்து முன்னாடி போய் நின்னுச்சான். வண்டி ஓட்டி குரல் கொடுக்க வெளியே வந்த கொல்லன் வண்டிய பார்த்தானா. வண்டி ஓட்டிய பார்த்த கொல்லன்,
உடஞ்சிருக்கிற கடையாணிக்கு பதில் வேற ஒரு ஆணிய மாட்டுனா வண்டி பழையபடி ஓடும். ஒரு வெள்ளிக்காசு பணம் கூலி ஆகும் அப்படின்னு சொன்னானா. என்ன, ஒரு ஆணிய மாற்றுறதுக்கு கூலி ஒரு வெள்ளி பணமா? நீ கொல்லனா இல்ல கொள்ளைக்காரனா அப்படின்னு கோவத்தோட கேட்டாராம் ஜம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கேட்ட கூலி கொடுக்கறதா இருந்தா சொல்லுங்க, வண்டியை செப்பனிட்டு தரேன், இல்லைன்னா வேற ஆளை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னானா அந்த கொல்லன். வேற வழி இல்லாத ஜம்பு சரி பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அந்த கொல்லன் ஒரு இரும்பு துண்டை ஒன்னை எடுத்தானா. உலைக்களத்து நெருப்புல அதை போட்டானா. நல்லா பழுக்க காஞ்ச அந்த இரும்பு துண்டை கத்தியால நல்லா டப்பு டப்புன்னு அடிச்சானா. ஆணியா மாறின அத சக்கரத்துல மாட்டினானா. இனிமே வண்டி நல்லா ஓடும், கூலிய தாங்க அப்படின்னானா அவன். நடந்ததையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாராம் ஜம்பு. ஒரு வெள்ளிக்காசை கொடுத்துட்டு அங்கேருந்து புறப்பட்டாராம். வண்டி தன்னோட ஊரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது வண்டியில உக்காந்தபடியே ஜம்பு யோசிச்சாராம். இந்த சின்ன வேலைக்கு ஒரு வெள்ளிக்காசு கூலியா? இப்படி பொருள் ஈட்டுனா இவன் என்னை விட பெரிய செல்வந்தன் ஆயிடுவானே. இந்த வேலைய நானே கத்துண்டா நல்ல வருமானம் வருமே. நாள்தோறும் இங்க வந்து இவன் எப்படி வேலை செய்யறான் அப்படின்னு பார்க்கணும். எல்லா வேலைகளையும் நல்லா கத்துண்டதுக்கு அப்புறம் இவனை இங்கிருந்து எப்படியாவது விரட்டி விட்டுறணும் அப்படின்னு நினைச்சாராம் ஜம்பு. அதன்படியே நாள்தோறும் அந்த உலைக்களத்துக்கு வந்தாராம் ஜம்பு. கொல்லன் எப்படி வேலை செய்யறான் அப்படிங்கறத கவனிச்சபடியே அங்க இருந்தாராம். கொஞ்ச நாட்கள் போச்சான். அந்த கொல்லனோட தொழில்ல தான் நல்லா தேர்ச்சி பெற்று விட்டதாக அவர் நினைச்சாராம். அப்புறம் அந்த கொல்லனை பார்த்து, டேய், இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல, வேற எங்கேயாவது ஓடிப்போ, என்னை பத்தி உனக்கு தெரியும் தானே, நீ திருப்பி என் கண்ணில் பட்டா உன்னை தொலைச்சு கட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டினாராம். அவருக்கு பயந்த கொல்லன், இனி நான் இங்க வரவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டானா. மகிழ்ச்சியோட உலகளத்துக்குள்ள நுழைஞ்சாராம் ஜம்பு. வண்டியோட்டிய பார்த்து, இன்னிலிருந்து கொல்லன் தொழில நான் செய்ய போறேன், நீ தான் என்னோட உதவியாளர் அப்படின்னு சொன்னாராம். ஐயா, இந்த தொழில எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னானா அவன். டை, நான் என்ன சொல்றேனோ அதை செய், அது போதும், வெளியே நின்னு யாராவது இங்க வராங்களான்னு பார் அப்படின்னாராம் அவரு. ஐயா, பெரிய இரும்பு துண்டை தூக்கிட்டு ஒரு ஆள் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சந்தோஷத்தோட சொன்னானா. பக்கத்து ஊர்ல வாழற உழவன் நான். இந்த இரும்புல எனக்கு ஒரு நல்ல கலப்பை ஒன்று செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்டாராம் அவரு. அந்த இரும்பு துண்டை தூக்கி பார்த்தாராம் ஜம்பு. ரொம்ப கனமுடையதா இருந்துதான் அது. திருப்பியும் அதை மேலையும் கீழையும் ஒரு தடவை பார்த்தாராம். நல்ல இரும்பு இது, இதுல உறுதியான நீடிச்சு உழைக்கிற கலப்பையை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அந்த இரும்பை தூக்கி உலைக்களத்துல போட்டாராம். சக்கரத்தை சுத்த சுத்த தீ கொழுந்து விட்டு எரிஞ்சுதான். இரும்பு துண்டு நல்லா பழுக்க காஞ்சுதான். அப்புறம் உதவியாளரை பார்த்து, டேய், நல்லா பழுக்க காஞ்ச இந்த இரும்பு துண்டை அந்த இரும்பு கட்டை மேல வெய், இந்த பெரிய சுத்தியால அதை அடிச்சு நல்லா கூர்மையாக்கு, எவ்வளவு வலிமையா அடிக்கிறையோ அந்த அளவு கலப்பை உறுதியா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். உதவியாளரும் அவர் சொன்னது போலவே பெரிய சுத்தியால ஓங்கி அடிச்சுட்டு இருந்தானா. சின்ன சுத்தியலால அவரும் அவன் கூட சேர்ந்து இரும்பு துண்டை அடிச்சாராம். களை படைஞ்ச அவன் சுத்தியலால அடிக்கிறத நிறுத்தினானா. ஐயா, என்னால இதுக்கு மேல முடியல அப்படின்னு சொன்னானா. உழவனை பார்த்த ஜம்பு, இன்னும் கொஞ்ச நேரம் சுத்தியால அடிச்சா போதும், அழகான கலப்பை கிடைக்கும், நீயும் கொஞ்சம் உதவி செய்யறியா அப்படின்னு கேட்டாராம். பெரிய சுத்தியலை எடுத்தாராம் உழவன். அதால அந்த இரும்பு துண்டை ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சாராம். அவரும் கொஞ்ச நேரத்துல களை படைஞ்சிட்டாராம். அதுக்கப்புறமா அந்த சுத்தியலால அடிக்கிறத அவரும் நிறுத்திட்டாராம். ரொம்ப நேரம் சுத்தியால வலிமையா அடிச்சுட்டே இருந்ததால அந்த இரும்பு துண்டு சின்னதாயிடுச்சான். அத மேலையும் கீழையும் புரட்டி பார்த்த ஜம்பு உதட்ட பிதுக்கினபடி, என்ன இரும்பு துண்டியா கொண்டு வந்திருக்க? மட்டமான இரும்பு இது, இதுல கலப்பையெல்லாம் செய்ய முடியாது, வேணும்னா ஒரு கோடாரி செஞ்சு தரேன், பல பரம்பரைக்கு தொடர்ந்து அது உழைக்கும், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாராம். சரி, கோடாரியை செஞ்சுத்தாங்க அப்படின்னாரா அந்த உழவன்.
திருப்பியும் அந்த இரும்பு துண்டை உலைக்களத்துல போட்டு தீ மூட்டினாராம். பழுக்க காஞ்ச அந்த இரும்ப உதவியாளரும் அவனுமா சேர்ந்து சுத்தியால அடிக்க ஆரம்பிச்சாங்களாம். கொஞ்ச நேரம் போச்சான். சுத்தியால அடிக்கிறத நிறுத்தின அவங்க இரும்பு துண்டை பார்த்தாங்களாம். இப்போ அது முன்ன இருந்ததோட இன்னும் சின்னதாயிடுச்சான். இங்க பாருங்கய்யா, இதுல கோடாரியெல்லாம் செய்ய முடியாது. கூர்மையான அழகான சுத்தி வேணா ஒன்னு செஞ்சு தரேன். இது போன்ற வேலைப்பாடு மிகுந்த சுத்தி யார்கிட்டயும் இருக்க முடியாது. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டான் நான் ஜம்பு. எதையாவது செய்யுங்க அப்படின்னு கடுப்பாயிட்டாரான் அந்த உழவன். பழையபடி அந்த இரும்ப நெருப்புல போட்டு எடுத்து உதவியாளரும் தானும் திருப்பியும் அடிச்சாங்களாம். அந்த இரும்பு இன்னும் மெல்லிசா அடிச்சான். அத பார்த்த அவரு, நீ கொண்டு வந்த இரும்பு ரொம்ப மோசம்யா, இதுல ஒரு ஊசி தான் செய்ய முடியும், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாராம். நடந்த எல்லாத்தையும் பார்த்து வெறுப்படைஞ்ச உழவன், எதையாவது செஞ்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த இரும்பு துண்டை சுத்தியால தட்டி ஊசி போல ஆக்கினாராம் ஜம்பு. மகிழ்ச்சியோட அதை கையில எடுத்த அவரு, இந்த ஊசி சாதாரண ஊசி இல்ல, அருமையான ஊசி, நீண்ட காலம் உழைக்கிற ஊசி. இது போன்ற அழகான ஊசிய இதுவரைக்கும் யாரும் உருவாக்கி இருக்க முடியாது அப்படின்னு அந்த அந்த உழவன் கிட்ட கொடுத்தானா. நான் செஞ்ச இந்த ஊசிக்காக அதிக கூலி எல்லாம் கேட்க மாட்டேன். நான் உழைச்ச உழைப்பு உனக்கே தெரியும். 5 வெள்ளிக்காசு மட்டும் கொடு, அது போரும் அப்படின்னாரான் ஜம்பு. ஒரு காசு கூட தேராத ஊசி இது. பெரிய இரும்பு துண்டை வீணாக்குனது மட்டும் இல்லாம 5 வெள்ளி பணம் கேட்கிறியா? அந்த பணத்துக்கு 10 புது கலப்பையே வாங்க முடியும். என்னை ஏமாத்தவா நினைக்கிற? உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சாரான் அந்த உழவன். ஐயா, இப்போ என்கிட்ட வெள்ளி பணம் எதுவும் இல்ல. என் வீட்டுல ஏராளமான நெல் இருக்கு. அங்க வேணா வாங்க, 10 வெள்ளிக்காசுக்கு உரிய நெல்ல உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாராம். மகிழ்ச்சி அடைஞ்ச ஜம்பு, நீங்க முன்னாடி போங்க, நான் வண்டியில பின்னாடி வரேன் அப்படின்னு சொன்னாராம். உலைக்களத்தை பூட்டிட்டு வண்டியில உக்காந்தாராம் ஜம்பு. வண்டிய உழவனோட வீட்டுக்கு முன்னாடி நிறுத்த சொன்னாராம். வண்டியோட்டிய பார்த்து, இந்த பர்றா, நான் இந்த காலி சாக்கு மூட்டைகளோட உள்ள போறேன். நீ இங்க இருந்தபடியே உள்ள இருந்து வர பேச்சு குரலை கவனி. சாக்கு மூட்டைகள்ல எல்லா நெல்லையும் நிரப்பும் போது போதுமா அப்படின்னு அந்த ஆள் கேட்பான். நீ உடனே, போராது, நானும் வேலை செஞ்சிருக்கேன், என்னோட பங்கையும் அவர்கிட்டயே கொடுங்க அப்படின்னு குரல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனாராம் ஜம்பு. அவரோட வருகைக்காக உழவனும் அவரோட உறவினர்களும் கோவத்தோட காத்திருந்தாங்களாம். ஜம்பு அந்த உழவனோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாராம். அவ்வளவுதான், உடனே அங்க இருந்த எல்லாரும் அவரை பிடிச்சி இழுத்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வலிமையோட டம்மால் டுமில்னு பயங்கரமா அடிச்சு அவரை நல்லா உதைச்சாங்களாம். வலி பொறுக்க முடியாத ஜம்பு, ஐயா என்னை விட்டுடுங்க போதும் அப்படின்னு அலறினானா. வெளியே இருந்த வண்டி ஓட்டி, போதாது போதாது, என்னோட பங்கையும் சேர்த்து என் முதலாளிக்கே கொடுங்க அப்படின்னு சத்தமான குரல்ல கத்தினானா. கேட்டிங்களா, அவனோட பங்கையும் இவனுக்கே கொடுக்கணுமா, இவனை போட்டு இன்னும் நல்லா உதைங்க அப்படின்னு சொன்னாரா அந்த உழவன். எல்லாரும் சேர்ந்து அவனை இன்னும் பயங்கரமா அடிச்சு உதைச்சாங்களாம். உடம்பு எங்கேயும் காயத்தோட பரிதாபமா முணங்கினபடி வெளியே வந்தானான் ஜம்பு. வண்டி ஓட்டி உதவியோட தடுமாறினபடி வண்டியில ஏறி உக்காந்தாராம். நடந்த விஷயம் தெரியாம பரிதாபமா, ஐயா எங்கய்யா நம்ம மூட்டை, நான் வேணா போய் வாங்கின்னு வரவா அப்படின்னு கேட்டானா. டேய், வண்டியை விடு, சீக்கிரமா இங்கேருந்து புறப்படணும். கொல்லனா இருந்தா இப்படிதான் அடி உத கிடைக்கும்ன்றது எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. என் வாழ்நாள்லே இப்படி நான் வேதனைப்பட்டது கிடையாது. இனி இந்த வேலையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பயங்கரமா அலறினானா அந்த செல்வந்தன். அவ்வளோதான். தன்னம்பிக்கை கதைகள். அழகான நாள். நம்ம இந்திய நாடு குடியரசு நாடாகி 76 வருஷங்களை நிறைவு செஞ்சிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் இந்த குடியரசு தினத்தன்னைக்கு நம்ம நாட்டோட தலைநகரான தில்லியில ராஜபாதையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள்,
அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு முக்கியமான நபர்கள் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கானோர் கூடுவாங்க. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம நாட்டோட வெவ்வேறு பகுதியிலிருந்து இந்த குடியரசு தினத்தன்னைக்கு தலைநகருக்கு எல்லாரும் போவாங்க. அப்படி கோலாகலமாக நடந்த இந்த விழாவை மனு அப்படிங்கிற பையனும் திருவனந்தபுரத்திலிருந்து பார்க்கறதுக்காக போயிருந்தான். அங்க போயிருந்தவனோ இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒவ்வொன்னையும் அவ்வளவு பிரமிப்பாக பார்த்து ரசிச்சான். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வந்திருந்த கலைஞர்கள் எல்லாம் அவங்களோட சிறப்பம்சங்களை இந்த ராஜபாதை வழியாக நிகழ்த்திக்கிட்டே போனாங்க. இத இந்த மனுவும் ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அச்சா அச்சா இவ்வளவு நோக்கு அப்படின்னு அவங்களோட கேரள மாநில கலைஞர்கள் எல்லாம் கதகளி ஆடிக்கிட்டும் அவங்க மாநிலத்தோட சிறப்பம்சமான செண்ட மேளத்தை வாசிச்சுக்கிட்டு போகும்போது ரொம்ப ரசிச்சு கொண்டாடினான். அப்படி இந்த மனு உக்காந்துருந்த இடத்துலயோ பல்லாயிரக்கணக்கான பேர் உக்காந்துருந்தாங்க. அவன் பக்கத்துலயும் முன்னாடியும் உக்காந்துருந்த குழந்தைங்களோட விளையாட்டு சாமான எல்லாம் கீழே விழுந்தும் போது அதை எடுத்து அவங்க கிட்ட பத்திரமாக கொடுத்தான். இப்படி இயற்கையாகவே இந்த மனுவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவுற எண்ணம் இருந்துட்டு வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சுது. திரும்பவும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எல்லா மக்களும் கிளம்பி வரிசையில பொறுமையா போய்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் இந்த மனுவும் அவங்க அம்மா அப்பாவோட அவங்க வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான். இதுவோ ஜனவரி மாசமாச்சே. மார்கழி தை இந்த மாசங்கள்ல தான் எல்லா இடமும் ரொம்ப குளிரா இருக்கும் தானே. அப்படி இவங்க வீட்டுக்கு போற வழியில கண் பார்வையற்ற நபர் ஒருத்தர் ஒரு அட்டையில ஏதோ எழுதி வச்சு அடுத்தவங்க கிட்ட யாசகம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு முன்னாடி இருந்த தட்டுலயோ எந்த ஒரு காசும் இல்லாம அது காலியாகவே இருந்துச்சு. இத பார்த்த மனுவுக்கோ ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. அச்சா அச்சா எனக்கு ஒரு நிமிஷம் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போய் நின்னு அந்த அட்டையில என்ன எழுதி இருக்குன்னு பார்த்தான். போய் பார்த்தா அந்த அட்டையில எனக்கு கண் பார்வை கிடையாது, தயவு செஞ்சு உதவவும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவரை இந்த மனு கவனிச்சான். பாவம், அந்த வயசானவருக்கு கண் பார்வை கிடையாது. அதனாலதான் இப்படி ஒரு அட்டையில எழுதி அதுக்கு பக்கத்திலேயே ஒரு தட்டையும் வச்சிருந்தாரு. இத படிச்சு பார்த்ததும் மனு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டான். உடனே அவங்க அப்பாவோட சட்டை பாக்கெட்ல இருந்த பேனாவை அச்சா அச்சா எனக்கு இந்த பேனா கூட அப்படின்னு கேட்டு அந்த பேனாவை வாங்கிக்கிட்டு இவர் பக்கத்துல போனான். போய் அவரோட அந்த அட்டையை எடுத்து அதுல எழுதி இருந்ததை அடிச்சுட்டு அதுக்கு கீழே என்னமோ எழுதி வச்சான். அப்படி எழுதி வைக்கிறதும் இந்த மாதிரி யாரோ பக்கத்துல இருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த வயசானவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா என்ன பண்றாங்கன்னு தான் அவருக்கு தெரியல. இப்படி மனு அந்த அட்டையில ஏதோ எழுதி வச்சதும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த தட்டு நிறைய சில்லறைகளும் ரூபா நோட்டுகளும் உழற சத்தம் கேட்டுச்சு. அது கேட்ட இந்த பெரியவருக்கு ஆனந்தம் தாங்கல. ஆஹா, ஆப் கோனே, என்ன எழுதினீங்க என்னோட அட்டையில அப்படின்னு பக்கத்துல இருந்த மனுவை பார்த்து கேட்டாரு. மனுவும் கூட தான் எழுதினதுக்கு அப்புறம் அதை படிக்கிற மக்கள் உதவுறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக கொஞ்சம் தள்ளி நின்னுகிட்டு இருந்தான். இப்படி இந்த பெரியவர் கேட்டதும் அவர் பக்கத்துல வந்து, ஐயா, உங்களோட அட்டையில எனக்கு கண் பார்வை கிடையாது, உதவவும் அப்படின்னு எழுதினதை நீங்க வச்சிருந்தீங்க. அதை நான் அடிச்சுட்டு இன்றைய தினம் மிக அழகான நாள், அத என்னாலதான் பார்க்க முடியல, நீங்க ரொம்ப அருமையாக அதை கொண்டாடுங்க அப்படின்னு உங்க அட்டையில எழுதி வச்சேன். இத பார்த்த மக்கள் தான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னான் மனு. இப்படி இந்த விபரங்களை எல்லாம் மனு சொல்லி கேட்டதும் அவனோட முகத்தை தடவி பார்த்து மனுவோட கன்னத்தை கிள்ளி முதுக தட்டி கொடுத்து, தம்பி, நீ செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு.
இந்த பெரியவர் தன்னை பாராட்டி ஆசீர்வாதம் பண்ணதும் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஓடி போய் நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னான் மனு. இத கேட்ட அவனோட அப்பா அம்மாவும் மனுவை ரொம்ப பாராட்டினாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். அந்த உதவி எப்பயும் பொருட்களால இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்மளோட வார்த்தைகளாலையும் செயல்களாலையும் இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளோட அப்பா அம்மாவையோ, கூட பிறந்தவங்களையோ, நம்ம நண்பர்களையோ, இல்ல நம்ம கூட படிக்கிறவங்களையோ கூட அட இது கூட தெரியாதா, அட இது உனக்கு இன்னுமா தெரியல அப்படின்லாம் சொல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். நமக்கும் கூட எல்லா விஷயமும் எல்லா சமயங்கள்லயும் தெரியாது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களோட தன்னம்பிக்கைய நம்ம வளர்த்து தான் விடணும். இப்படி நம்மளோட செயல்கள் நம்மள அறியாமலே கூட அடுத்தவங்களோட நம்பிக்கையை குறைச்சிடாம நம்ம நடந்துக்க பார்க்கணும். சரியா? அவ்வளோதான்.